மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைவண்ணம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். திருச்சியில் நல்லெண்ண பயணமாக ரோட்டரி சங்க நிர்வாகிகள் 150 பேர் விமானம் மூலம் இலங்கைக்கு புறப்பட்டு சென்றனர். இந்நிலையில் நல்லெண்ண பயணமாக இலங்கை செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் மற்றும் மதிமுக உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த 38 பேர் கைது செய்யப்பட்டனர். நல்லெண்ண பயணம் 3000 என்ற பெயரில் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை ஆகிய 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மாவட்டம் தோறும் தலா 30 பேர் வீதம் சுமார் 150 பேர் விமானம் மூலம் இலங்கை செல்ல திட்டமிட்டு இருந்தனர். அங்கு அவர்கள் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவும், முகாமில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களை சந்திக்கவும் திட்டமிட்டு இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இந்த பயணம் குறித்து அறிந்த மதிமுக மாநில மாணவர் அணி செயலாளர் கங்கை செல்வன், நாம் தமிழர் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரபு, மாவட்ட அமைப்பாளர்கள் துரைமுருகன், மனோகரன், புதிய தமிழகம் கட்சி மாநகர் மாவட்ட செயலாளர் சங்கர் ஆகியோர் ரோட்டரி சங்க நிர்வாகிகளின் இலங்கை பயணத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து திருச்சி அண்ணாமலை நகரில் உள்ள ரோட்டரி சங்க அலுவலகத்தை இந்த கட்சிகளின் தொண்டர்கள் கொடிகளுடன் சென்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திடீர் போராட்டம் குறித்து தகவல் அறிந்த திருவரங்கம் போலீஸ் உதவி கமிஷனர் பழனிசாமி மற்றும் காவல்துறை சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 37 பேரை கைது செய்தனர். பிறகு திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அனைவரும் பின்பு பிணையில் வெளியே வந்தனர். ராஜபக்சே இவனுடைய அரசுக்கு எதிராக உலகெங்கும் ஆளும் தமிழினங்கள், உணர்வாளர்கள் போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து துலர் கழகத்தின் சார்பாக ராஜபக்சேவனுடைய விருந்தாளியாக அங்கே சென்று அந்த தமிழர்களுடைய உயிர்களை, குழந்தைகளுடைய உயிர்களை பறித்த ரத்தம் காய்வதற்கு முன்னால் ராஜபக்சேவனுடைய கரத்தினால் விருந்து சாப்பிடுவதற்காக செல்லுகின்ற இவர்களையெல்லாம் தமிழர்கள் என்று சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதை விட அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் அல்லது அவர்களெல்லாம் சிங்களத்துக்காரர்களோ என்ற சந்தேகமும் வருகிறது. சேவை மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக நடத்தி வரும் கூடலூர் நியாய விலைக் கடை அரசுக்கு நிர்வாக செலவில்லாமல் மகளிர் சுய உதவிக்குழுக்களே தங்களது நியாய விலைக் கடையை நடத்தி வருகின்றனர். கூடலூர் ஒரு குக்கிராமம். முத்தரச நல்லூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ளது. கூடலூர் மக்கள் தங்களுக்கு நியாய விலைக் கடை வேண்டி அரசுக்கு விண்ணப்பித்திருந்தனர். தேவையான எண்ணிக்கையில் கூடலூரில் ரேஷன் கார்டுகள் இல்லாததால் மகளிரே தாங்கள் நடத்திக் கொள்வதாக முடிவெடுத்து சேவை நிறுவனத்தை அணுகினர். சேவை நிறுவனத்தின் மூலமாக ஒரு நியாய விலைக் கடைக்கான கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. அரசாங்கத்தில் இருந்து நியாய விலை பொருட்கள் இந்த மையத்தில் கொடுத்து விற்கிறார்கள். இவைகளை தாங்களே நிர்வாக செலவின்றி அரசுக்கு இழப்பு இன்றி எந்த குறைபாடும் இல்லாமல் கடந்த 15 வருடமாக நடத்தி வரும் சேவை மகளிர் குழுவினர் உற்சாகத்துடன் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன.
காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைக்க வேண்டும், பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்டத்தில் வணிக வரித்துறை, கருவூலத்துறை, தொழிலாளர் நலத்துறை, பொதுப்பணித்துறை, கூட்டுறவுத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாவட்ட தலைவர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் திருச்சி காஜாமலையில் உள்ள வணிக வரித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அரசு துறைகளிலே காலி பணியிடங்கள் நிறையாக இருக்கிறது. ஒரு 100 பேர் பணியாற்றக்கூடிய இடங்களிலே 50 பேர் தான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 50% இடங்கள் அந்தந்த அலுவலகங்களிலே காலியாக இருக்கிறது. மக்களுக்கு எங்களால் பணி செய்ய இயலவில்லை என்று சொல்லி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் இன்னும் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு மறுக்கிறது. 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் 6.2 மெகா ஹெர்ட்ஸிற்கான விலையை 6 மடங்காக கட்டணத்தை உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என மத்திய தொலைத்தொடர்பு ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்துள்ளதால் அரசுக்கு 1.76 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய தணிக்கை அதிகாரி தெரிவித்திருந்தார். இதன் விவகாரம் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளதை அடுத்து ஒதுக்கீட்டில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டிற்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மத்திய தொலைத்தொடர்பு ஆணையம் ஆய்வு செய்து கட்டண விவரங்களை மாற்றியமைக்கும்படி தொலைத்தொடர்பு துறைக்கு பரிந்துரை செய்துள்ளது. மத்திய தொலைத்தொடர்பு துறைக்கு ட்ராய் அளித்துள்ள பரிந்துரையில் கூறியுள்ளதாவது: 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டிற்கான கட்டணம் தற்போது 1658 கோடி ரூபாயாக உள்ளது. இதை 6 மடங்காக உயர்த்தி 10,972.45 கோடி ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும், மேலும் 6.2 மெகா ஹெர்ட்ஸிற்கு மேல் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்வதற்கு ஒரே தடை நுழைவு வரி கட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணிக்குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள் மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. செய்திகள் தொடர்கின்றன. 3 மாவட்டங்களின் பாசன வசதிக்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் பாசனத்திற்கு வினாடிக்கு 1125 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. விரகனூர் முதல் பார்த்திபனூர் வரையிலான வைகை பழைய ஆயக்கட்டு பகுதியில் உள்ள மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளின் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. வைகை அணையில் வினாடிக்கு 251 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டு உள்ளது. அணையின் நீர்மட்டம் 61.65 கன அடியாக உள்ளது. இதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறந்து வைக்கின்றனர். மேலும் முல்லை பெரியாறு அணையில் 138 கன அடி தண்ணீர் வந்துள்ள நிலையில் 600 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி அருகே நகர பேருந்து மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பலியாகி உள்ளனர்.
திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கொணலை என்ற இடத்தில் சாலையோரமாக நடந்து சென்றவர்கள் மீது நகர பேருந்து மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்சியை அடுத்த சமயபுரத்தை சேர்ந்தவர் மருது. இவர் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் என 7 பேரும் சமயபுரத்தை அடுத்துள்ள புது உத்தமனூர் என்ற இடத்தில் உள்ள ஜோஷியரை சந்திப்பதற்காக சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் ஒத்தக்கடை அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக கொணலையிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து தனது கட்டுப்பாட்டை மீறி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் மீது வேகமாக மோதியது. இதில் மருது மற்றும் அவரது மகள் லட்சுமி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இதில் பலத்த காயமடைந்தவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்து குறித்து சமயபுரம் போலீசார் பேருந்து டிரைவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. பால் நிறுத்த போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் தனியார் பால் நிறுவனங்களில் இருந்து கொள்முதல் செய்து அதை சென்னை இணையத்துக்கு அனுப்பும் முயற்சியில் அந்தந்த மாவட்ட கலெக்டர், தாசில்தார், VAO உள்ளிட்ட அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பால் உற்பத்தியாளர்களுடன் பேச்சு நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் மதிவாணன் சட்டசபையில் கூறியுள்ளார். ஆனால் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினருக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்பதால் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தை தொடர முடிவெடுத்துள்ளனர். மேலும் பால் கூட்டுறவு சங்க பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் அதிகாரம் தமிழக அரசுக்கு இல்லை என அமைச்சர் மதிவாணன் சட்டசபையில் கூறியதால் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் 2 நாள் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்துகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக ஒன்றியம், இணையங்களில் பணியாற்றுவோரும் ஈடுபட உள்ளதால் பால் சப்ளை முற்றிலுமாக தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பால் உற்பத்தியாளர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டத்தை கைவிடுமாறு அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தும் அதை பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஏற்கவில்லை. 4வது நாளாக தொடரும் போராட்டம் காரணமாக தமிழகம் முழுவதும் பால் சப்ளை இன்று முதல் கடுமையாக பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கு நீதிபதி ராமசாமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 24 பேரில் ரகு உள்ளிட்ட 7 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதில் ஆஜராகாதவர்கள் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் சங்கர மடம் நிர்வாகத்திற்கு பல இடங்களில் கட்டிடங்கள் கட்டிக் கொடுத்த பில்டிங் கான்ட்ராக்டர் ராஜப்பாவுக்கு பணப்பட்டுவாடா செய்த டிரஸ்ட் ஆடிட்டர் ரமேஷ்குமார் ஆகிய இருவரும் விசாரிக்கப்பட்டனர். இதையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். திருச்சியில் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் நிர்வாகத்தையும் அரசையும் கண்டித்து பல்வேறு சங்கத்தினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுகவின் தொழிற்சங்கமான தொமுகவின் துரோக சம்பள ஒப்பந்தத்தை கண்டித்து கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழகம் எங்கும் உள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கு பெற்ற தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் லால்குடி போக்குவரத்து பணிமனையைச் சேர்ந்த மணவாளன் மற்றும் பழனிவேல் ஆகியோரை பணி நீக்கம் செய்துள்ளதை அடுத்து மற்றவர்களை ஊர் மாற்றம் மற்றும் பணி வழங்காமை போன்ற நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. தொழிலாளர்களை பழி வாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் நிர்வாகத்தையும் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் தமிழக அரசையும் கண்டித்து மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருச்சி மண்டல பணிமனை முன்பு AITCU, TNSTU உள்ளிட்ட சங்கங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி தர மறுத்ததால் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது திணிக்கப்பட்ட சஸ்பெண்ட் மெமோவை வாபஸ் செய்யும் வரை பல்வேறு போராட்டங்களை நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். மண்டல நிர்வாகம் தொழிலாளர்களை இடமாற்றம் செய்திருக்கிறது. பழிவாங்க நடவடிக்கையாக குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறது. RCRD தற்காலிக தொழிலாளர்களுக்கு டியூட்டி கொடுக்க மறுத்துவிட்டது. இனி இன்றைய பங்குச்சந்தை நிலவரம்.
இந்திய பங்குச்சந்தை இன்று ஏற்ற இறக்கத்தை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 129.73 புள்ளிகள் குறைந்து 17,463.04 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 27.75 புள்ளிகள் குறைந்து 5,225.80 புள்ளிகளாக முடிவடைந்தது. இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1,889 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 8 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 பவுண்ட் தங்கம் 15,112 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 49 ரூபாய் 65 காசுகளாக இருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் வெப் டிவியின் செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். Trichy Academy for Competitive Examination UPSC Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ் கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், DTP உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1.